بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்களாகும். இந்த அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ் பயணத்தின் போது அரஃபா நாளில் மிக உன்னதமான மகத்தான ஒரு பேருரையை நிகழ்த்தினார்கள். அந்த பேருரையில் இஸ்லாத்தினுடைய விழுமியங்கள், அடிப்படைகள் அனைத்தையும் நபி அவர்கள் நிறுவினார்கள், மக்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள். குஃப்ரினுடைய, இறை நிராகரிப்பினுடைய, இன்னும் அறியாமை காலத்தில் இருந்த மூட பழக்கங்களை எல்லாம் தகர்த்து அதை குளித்தோண்டி புதைத்தார்கள். நபி அவர்கள் ஆற்றிய அந்த பேருரையில் பல அடிப்படைகள், மகத்தான விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன. அதில் பல பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றது. அதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், முஸ்லிம்களுடைய உயிர்கள், முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்கள் என்பது, செல்வங்கள் என்பது அது புனிதமாகும், பாதுகாக்கப்பட வேண்டியதாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய உயிர்களும் உதிரங்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு புனிதமானதாகும், கண்ணியமானதாகும். எதை போல் என்று சொன்னால், இந்த புனித நகரத்திலே, இந்த உங்களுடைய மாதத்திலே, உங்களுடைய இந்த அரஃபா நாளிற்கு இருக்கக்கூடிய புனிதத்தை போன்று உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு புனிதமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமின் இன்னொரு முஸ்லிமுக்கு அநீதம் செய்வது அறவே கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்குவது அல்லாஹ்விடத்திலே மிக இலகுவானது. ஒரு முஸ்லிம் அநியாயமாக கொலை செய்யப்படுவது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமன் யக்துல் முஃமின முத்தஅம்மிதா, யார் ஒரு முஃமினை வேணுமென்றே கொலை செய்வாரோ, ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவர் செய்த கொலைக்கான தண்டனை நரகமாகும். ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார். வகதிபல்லாஹு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான். வலஅனஹு, அந்த மனிதரை அல்லாஹ் சபித்து விட்டான். வஅஅத்த லஹு அஸாபன் அதீமா, மிகப்பெரிய தண்டனை அவருக்கு அல்லாஹு தஆலா கொலை செய்த காரணத்தினால் தயார்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினுக்கு கூடாது மற்ற முஸ்லிம்களுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை அநீதமான முறையில் எடுப்பது கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் பலவீனர்களுடைய, அனாதை எத்தீம்கள், அனாதைகளுடைய பொருளாதாரங்களை சாப்பிடுகிறார்களோ, அநீதமான முறையிலே எடுத்து உட்கொள்கிறார்களோ, பெண்களுடைய செல்வங்களை அநீதமான முறையிலே உட்கொள்கிறார்களோ, இன்னும் பணியாளர்கள், வேலையாட்களுடைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் அந்த செல்வத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை, உரிமைகளை சரியாக கொடுக்க வேண்டும். யார் அதில் குறைபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தண்டனை மிக கடுமையானதாகும். ஏனென்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநீதம் செய்வது என்பது
மறுமை நாளினுடைய இருள்களில் உள்ளதாக இருக்கிறது. எனவே முஸ்லிம்களுக்கு அநீதம் செய்வதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் அநீதமான முறையில் அவர்களுடைய செல்வங்களை அபகரிப்பது, தின்பதிலிருந்து, பலவீனர்கள் வேலையாட்களுடைய செல்வங்களை கொடுக்காமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் நாம் அநீதம் செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடைபெறும் அந்த ஹஜ்ஜிலே ஆற்றிய பேருரையில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான அடுத்த ஒரு விஷயம்தான் வட்டியினுடைய அனைத்து பரிவர்த்தனைகளையும் கொடுக்கல் வாங்கலையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக ஹராமாக ஆக்கினார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டி இருக்கிறதே அது அநீதமாகும். முறையில்லாமல் மக்களின் செல்வத்தை உண்ணக்கூடிய ஒரு தீய செயலாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள், வரிபல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் காணப்பட்ட வட்டி என்பது மௌதுஉன், அது இதோடு முடிக்கப்பட்டு விட்டது, இனி வட்டி என்பது கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேருரையில் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேருரையில் கூறிய உபதேசங்களில் மிக மிக முக்கியமான ஒரு உபதேசம்தான் பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறிய உபதேசம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவிமார்களிடத்திலே பெண்களிடத்திலே நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நிறைவேற்றுமாறு நபி அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அவர்களிடமிருந்து நாம் ஏதேனும் ஒரு சகித்துக் கொள்ள முடியாத அல்லது நமக்கு அசௌகரியமான செயல்பாடுகள் அவர்களிடமிருந்து ஏற்படுமையானால் பொறுமையாக நடந்து கொள்ளுமாறு நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். பெண்களிடத்தில் எவ்வாறு நீங்கள் திருமணம் செய்யும் போது அழகான முறையில் நீங்கள் உடன்படிக்கை எடுத்து அந்த பெண்களை மனமுடித்துக் கொண்டீர்களோ, அதே போல அந்த மனைவிமார்களிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். அதே போல அவர்கள் செய்த இந்த உபதேசத்தில் பெண்களுக்கும் ஒரு உபதேசம் இருக்கிறது. பெண்களாக உள்ளவங்க அவர்களுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில், மனைவிமார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அகதுமூஹுன்ன பிஅமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானதத்தை கொண்டு அந்த பெண்களை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், மனைவிகளாக நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த உபதேசத்தில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான தகவல்களில் மிக முக்கியமான ஒன்றுதான், ஒரு முஸ்லிம் பொதுவாகவும் குறிப்பாகவும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னிலிருந்து சீர்திருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். தன்னை சீர்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். செய்யாத ஒன்றை சொல்லாமல் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தையும் கூறினார்கள், கபர மக்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கோபத்தால் மிக பெரிய கோபமான செயலாக இருக்கிறது, அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்வது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏனைய மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் விதத்தில் சீர்திருத்தத்தை நம்மிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய அந்த பேருரையில் மிக முக்கியமான செய்திகளில் உள்ள ஒரு மிக முக்கியமான செய்திதான், ஃபித்னாவிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் மன இச்சையை பின்பற்றக்கூடிய நிலையிலிருந்தும் விடுபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதையை காட்டினார்கள். அதுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னாவையும் பற்றி பிடிப்பதாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள், வகத் தரக்து ஃபீக்கும், உங்களிடத்தில் நான் விட்டு சென்றுள்ளேன், மா ஒன்றை, லன் ததில்லு பஅதஹ் இன் இஅதஸம்தும் பிஹி, அதை நீங்கள் பற்றி பிடித்து நடக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே எவ்வாறு இந்த உம்மத்தினர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நபிமார்களை பற்றி வினவப்படுவார்களோ, நபிமார்களும் உம்மத்தினர்களுக்கு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று வினவப்படுவார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கூறி
சஹாபாக்களிடத்திலே நான் எத்தி வைத்தேனா என்ற அந்த செய்தியை சஹாபாக்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம், இறை தூதர்கள் எவர்களின் பக்கம் அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அந்த மக்களிடத்தில் நாம் விசாரணை செய்வோம். அதே போல வலனஸ்அலன்னல் முர்சலீன், இறை தூதர்களிடமும் நாம் என்ன செய்வோம்? விசாரணை செய்வோம். இரு தரப்பிலும் விசாரணை செய்வதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சொற்களால் நபி அவர்களுக்கு விடை கொடுக்கும் விதமாக நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், நான் உங்களுக்கு எத்தி வைத்தேனா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் கூறினார்கள், நஷ்ஹது, நாங்கள் சாட்சி கூறுகிறோம், நிச்சயமாக நீங்கள் எத்தி வைத்தீர்கள், அழகான முறையில் அதை எங்களுக்கு நிறைவேற்றினீர்கள், எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள் என்பதாக சஹாபாக்கள் கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை வானத்தின் பக்கமாக அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தும் விதமாக, சாட்சியாக ஆக்கும் விதமாக உயர்த்தி கூறினார்கள், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹ்வே நீயே சாட்சியாளனாக இருக்கின்றாய், அல்லாஹும்ம நீயே சாட்சியாளனாக இருக்கின்றாய், நீயே சாட்சியாளனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் சாட்சி கூறுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த தூது செய்தி எத்தி வைக்கும் பொறுப்பை அழகான முறையில் எத்தி வைத்தார்கள். அதை அழகான முறையில் அந்த அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். அழகான முறையில் உம்மத்திற்கு தேவையான அனைத்து நலவுகளையும் அனைத்து உபதேசங்களையும் நமக்கு செய்து விட்டார்கள். அல்லாஹுடைய இந்த பாதையில் அல்லாஹுடைய இந்த தீனை எத்தி வைப்பதில் அவர்கள் அழகான முறையில் முயற்சி செய்துள்ளார்கள். மரணம் வரைக்கும் என்ற நிலைக்கு நாம் சாட்சியாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையை அரஃபா தினத்தன்று நிகழ்த்தினார்கள். இது நிறைய விஷயங்களை நபி அவர்கள் கூறினார்கள். சுருக்கமாக கூறப்பட்ட இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை தெளிவாக பின்பற்றக்கூடிய நிலையை கொடுப்பானாக. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நடக்க தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.